வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு எது மாதிரி பலன்கள் நம்ம கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். எப்பவுமே ஒரு உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரிய பகவான். கிரகத்திலேயே கண்ணுக்கு தெரிகிற கிரகமும் சூரியன் தான். அப்படி இருக்கும் பொழுது சிம்மராசி பொறுத்தளவு ஒரு காட்டுக்கெல்லாம் எப்படி ராஜா, அதே மாதிரி மனுஷனுக்கெல்லாம் ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்மராசி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு பயப்படாம எதா இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் சிம்மராசி. இப்போ இந்த சிம்மராசியோட அதிபதி சூரியன். எப்பவுமே ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 52 நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 52 நாளில் கிட்டத்தட்ட 30 நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க போகிறார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஆல்ரெடி சிம்மராசி பொறுத்தளவில் அஷ்டம சனி வேறு நடந்துட்டுருக்கு. இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தடங்களாகிட்டே தான் இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவமானங்களும் தேடி கொடுத்துருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனைக்கு அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் உருவாகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். சூரியனுக்கு ஆப்போசிட் கிரகம் எதுனா சனி பகவான், சனிக்கு ஆப்போசிட் கிரகம் எதுனா சூரியன். ஏன்னு கேட்டிங்கன்னா இருட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இருள் அடைஞ்ச ஒரு கிரகம், வெளிச்சம் இல்லாத ஒளி இல்லாத கிரகம் எதுனா சனி பகவான். ஒளி இருக்கிற கிரகம், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரியன். இப்போ எப்பவுமே வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும், இருட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வெளிச்சம். இதனால இப்போ இந்த சனியோட பிடியில இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. பட் சிம்மராசி அஷ்டம் சனி நடந்தாலும் கூட பட் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 52 நாளில் 30 நாள் உங்கள் ராசி நாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெறாரு. அவர் எப்பவுமே நம்மளுடைய ராசிநாதன் நமக்கு பலமாக இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணலாம். துணிஞ்சு பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே நமக்கு நடக்கும். எனக்கு தடப்பட்ட காரியங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் நல்லது பண்ணி போயிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டதாக மாறி இருக்கும், விபத்துகளாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்துருக்கும், ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறது, இது மாதிரி போட்டிங்கிறது உங்களுக்குள்ளே நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விடிவுகளும் கிடைக்காதா, நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா, நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாள் உங்களுக்கு உகந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உங்கள் ராசி நாதன் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புங்கிறத கொடுத்து நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு எல்லாமே நல்லது அமைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். பட் இந்த அஷ்டமசனி நடக்கும்போதும் கூட உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழிலோட அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நிறைய பேர் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பட் அஷ்டம் சனியில் நமக்கு பல தடங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 52 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் அந்த அஷ்டம் சனி நடக்கும்போது கூட தான தர்மங்கள் நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள். எப்பவுமே சிம்மராசி பொறுத்தில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கோபங்கள் இருந்தாலும் அவளுக்கு உங்களுக்கு நல்ல பண்புங்கள் கண்டிப்பாக ஒரு இரக்க குணங்கிறது எப்பவுமே சிம்மராசி பொறுத்தளவு இருக்கும். அப்படி இந்த சிம்மராசி பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. இரவு நேரத்தில் வாகனங்கள் போகிறது தவிர்த்துக்கோங்க. ஜாமீன் ஹெல்த்து சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க.
வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு கவனமாக இருங்க. யார் மேலேக்கு நீங்கள் முழு நம்பிக்கை வைக்காதீங்க. எப்பவுமே நீங்கள் வந்து இன்னொருத்தர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வச்சீங்கன்னா அவங்க உங்களைய ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் பெறும் பொழுது சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். அசையா சொத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அசையா சொத்துல நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. இது மாதிரி ஏதாவது சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. சார் எப்படி சார் கடன் வாங்கி நம்ம பண்ணுறது? இப்போ கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இல்லை பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு கடன் வாங்கினதுக்கான ஒரு அர்த்தமுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதே நீங்கள் கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விரயங்கள் நம்ம தவிர்த்துக்கணும்னா இது மாதிரி சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பட் நீங்கள் வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நமக்கு கையில் பணமே இல்லைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். அதே மாதிரி இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகன யோகத்தில் வாகன ஒரு பயணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கார் இருக்குது, வண்டி இருக்குது, அதை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ராவல்ஸ் தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம் சனி நடக்கும் பொழுது இந்த சூரியன் வந்து உங்கள் ராசியில் ஆட்சி பெறும் பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து பகல் நேரத்தில் வெளிச்சமாகவும் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் செயல்படும் பொழுது எல்லாமே கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாலும் நான் அங்கே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே சிம்ம ராசி பொறுத்தளவு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அதிகாரிக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசியல் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், இராணுவம் தொழிலாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொழில் மாற்றங்களும் வர்றதற்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வாய்ப்பை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக முழுமையாக பயன்படுத்திக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சார்ந்தோ இல்லை மற்றவங்களை நம்பி இல்லாமல் நீங்கள் உங்கள் இதில் நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு இதில் இல்லாமல் நீங்கள் தைரியமாக போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி பொறுத்தளவில் நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே தன்னுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்து நம்ம சுயஜாதகத்தில் தோஷங்கள் எது இல்லாமல் இருந்து சனியோட பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாவே நமக்கு எல்லாமே சக்ஸஸாக மாறும். அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சுயஜாதகத்தினோட முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாகும். நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்குங்கிறத நான் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 52 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, கிரகநிலைகளால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷபராசியோட அதிபதியே சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை சார்ந்த உணர்வு, எல்லாத்துக்கிட்ட ஒரு இனிமையாக பேசணும், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை, தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், பேச்சாற்றல் இருக்கிற ராசி எதுனா ரிஷபராசி. அப்படி ரிஷபராசிக்கு பொறுத்தளவில் உங்கள் ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தில் குருவோட சேர போகிறாரு. அப்படி குரு ஆல்ரெடி உங்கள் குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே தடங்கள் ஆகிட்டு இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணுறோம், நமக்கு தடங்கள் ஆகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும்.
நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் பொழுது எல்லாமே தடங்கள் இல்லாம உங்களுக்கு நடந்தது. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நீங்க எடுத்து முயற்சி பண்ணும் பொழுது, கை கெட்டினத வாய் கேட்டாத ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு உருவாயிருக்கும். பட் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், தன்னை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே தனக்கு புடிச்ச மாரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா குடும்பஸ்தானத்துல ஒரு குரு பகவான் சுக்கிரனும் சேர்ந்து உட்காரும் பொழுது, சுப நிகழ்ச்சிகள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த 52 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. தட தடப்பட்ட காரியங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப நாளா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, உங்களால அது பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு பொற்காலமான நாள்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு உங்களோட ராசிநாதன் புதனோட வீட்ல உட்காரும் பொழுது, கண்டிப்பா சிந்தனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவான சிந்தனைகளா இருக்கும். அது குருவோட சேர்க்கும் தேவகுரு, அசுரகுரு சேரும் பொழுது, நமக்கு என்னன்னா, உங்க மேலேயே சில இடத்துல வந்து தைரியம் வரும். நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டா நல்ல மதிப்பெண்கள் வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், இப்ப வந்து அந்த படிப்பு மேல ஒரு எண்ணத்த கொண்டு போய் வந்து விடும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் யாராவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயோட அதிபதி என்ன ஆகுதுன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு. பூர்வ ஸ்தானத்துல போய் உட்கார போறாரு. அப்படி இருக்கும் பொழுது, அங்க செவ்வாய் பகை பெற்றிருந்தாலுமே கூட, உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அது அமையும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் நீங்க எழுதியிருந்தா கூட, ஒரு 2 மார்க்ல, 3 மார்க்ல வந்து ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிறது ஆயிருக்கும். நெறைய வாய்ப்புகள் நம்ம ட்ரை பண்றோம். ஆனா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, இது இந்த 52 நாள்ல உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்ட நாட்களா கண்டிப்பா இது இருக்கும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உறவு முறைகள்ல நெறைய பேத்துக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்களும், மனவேதனை, மன உளைச்சல்கள் இருக்கும். நெறைய பேத்துக்கு வந்து சொந்த பந்தத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். அவங்களுக்குமே இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உறவு முறைகள்ல ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகளா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுல தாய் வகைகளா இருக்கட்டும், தந்தை வகையில இருக்கட்டும், பல போராட்டமான வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். எனக்கு நெறைய பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள் கண்டிப்பா குடுத்திருக்கும். சார் நான் ஏதாவது வந்து கையில மிச்சம் பண்ணோம்னா, வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நான் கோயிலுக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணா, தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து நெறைய பேத்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏதாவது வகையில நீங்க சுப விரயங்கள் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிறணும். இந்த சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது, பெருசா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. அப்படி பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அப்படி குடும்பஸ்தானத்துல நமக்கு குரு பகவான் இருக்கும் பொழுது, சுப விரயங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கண்டிப்பா தாராளமா திருமணம்ங்கிறது பண்ணலாம். ஏன்னா குரு பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த திருமண யோகம் வருமா அப்படிங்கிறது இல்லைங்க. பட் என்னன்னா, உங்க ராசிநாதனோட குரு சேரும் பொழுது, சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா நீங்க எடுத்தாலுமே அது தடங்கலா இருக்கும். இப்ப இந்த 52 நாள் வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது தடங்கல் இல்லாம உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதனால வருத்தப்படாம ஒரு தைரியத்தோடையும், தன்னம்பிக்கையோடையும் துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 52 நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும்.
நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வந்து தடைப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவில் என்ன ஆகும்னா லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பேசி ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே இருக்கும். அதனால வந்து என்னன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம நீட்டா இருக்கணும், பர்சனாலிட்டியா இருக்கணும். மற்றவங்க நம்ம மேல பொறாமப்படக்கூடிய ஒரு அளவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய வர்ற பார்ட்னரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல மேரேஜ் ஏதாவது பண்ணலாம் ஐடியா இருந்ததுன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க வந்து முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க முழுமையா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தடங்கள் இல்லாம எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பா தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறனால என்ன ஆகும்னா நீங்க வந்து வாகன யோகங்கள் ஏதாவது உங்க ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல பொறுத்தளவுல உங்க 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்படி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட நமக்கு வந்த வருமானம் வந்து நீங்க கையில பணம் வச்சுக்க கூடாது. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இதை கையில பணம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருளோ இல்லை டெபாசிட் பண்றதோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருளை வாங்குறதோ இது மாதிரிங்கிறத நீங்க வாங்கிடணும். அப்படி வாங்கும் பொழுது நமக்கு பெரிய பாதிப்புகளோ கண்டிப்பா இருக்காது. அதனால வந்து நீங்க ஏதாவது திடீர்னு ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனம் வாங்குறது, இல்ல தொழில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். இந்த 52 நாள்ல நீங்க வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும். அதனால இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்கு பொறுத்தளவுல வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் பட்டாலும் நான் வந்து ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறத நீங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு வெளியே வேணா நீங்க சிரிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஒரு தைரியமா இருந்திருக்கலாம். பட் உங்களுக்குள்ள மனக்கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். அதனால கடன் தொல்லைகள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆடம்பர வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் நீங்க லிமிட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அகல்கால் வைக்க வேண்டாம். அதான் கவனமா இருந்துக்கோங்க. பட் இப்போ வந்து நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே ரிஷபராசிக்காரங்க உங்க சுயஜாதகம் நல்லா இருந்தது, எனக்கு ஜாதகத்துல எந்த ஒரு தோஷம் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தினோட கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 நாளுக்கு நடக்கூடிய கிரகநிலையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதுக்கான பலன் நம்ம அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே துளாராசியோட அதிபதி சுக்கிரன். எப்பவுமே துளாராசிக்காரங்க பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு அடிமை, பேச்சு ஆற்றல், கலை உணர்வு, எல்லாத்துக்கும் ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி பொறுத்தளவுல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா துளாராசி எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கிற ஒரு பர்சனாக தான் கண்டிப்பா இருப்பாங்க. உணவு வகையில இருக்கட்டும், ஆடம்பர வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு தனக்கு தேவையானது ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ராசி துலா ராசி. துலாம் ராசியில பொறுத்தளவுல சுக்கிரனோட அதிபதி. இப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிதுன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு அசுர குரு வந்து சேர்க்க பெற போறாரு. சரிங்களா? என்கிட்ட உங்க ராசிநாதன் வந்து உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்க போறாரு. அப்படி மிதுன ராசியில குருவோட சேர்க்கை பெறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சுக்கிரனுக்கு ஆப்போசிட் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், குருக்கு ஆப்போசிட் சுக்கிரன். பட் அங்க குருவோட சேர்க்கை பெற்றிருந்தாலுமே கூட குரு சுக்கிரன் உங்க ராசியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா இத்தனை நாள் இருந்த மனக்கசப்புகள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தடங்களா இருக்கும். ஒரு விஷயம் நம்ம நினைச்சோம் முடிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த
52 நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பொருளாதாரத்துல பிரச்சனைகள் கொடுத்துருக்குங்க, அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், இதெல்லாமே வந்திருக்கும். பட் வந்தாலுமே கூட உங்க ராசிக்கு குருவோட பார்வையும் உங்க ராசிநாதன் உங்களையே பார்க்கிறாரு. ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட சரி பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஒரு பக்குவம் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கவே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடுமாற்றம், ஒருத்தரை நம்புன அவர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இப்ப உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த 52 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு துளாராசி பொறுத்தளவுல நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள் கொடுக்கும். நாம கையில வருமானம் வந்தாலும் கடன் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லாமையே இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்க ராசிநாதம் பார்க்கறதுனால கடன்ங்கிறது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு துளாராசி பொறுத்தளவுல என்னன்னா, நமக்கு நல்லதே நடக்காதா, எல்லாமே நம்ம பண்றோம், அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறோம், நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. என்கிட்ட சில டயத்துல உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும். அது நீங்க தவிர்த்துக்கணும். அதை தவிர்த்து நம்மளால முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்குள்ளேயே வரணும். வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எல்லா விஷயத்திலையுமே நீங்க ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாம குரு இப்போ உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன சுபகாரியங்கள், சுபகாரியங்கள்லாம் மெயினா என்னதுங்க, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், வண்டி வாகனங்கள், தொழில், இதெல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சுபகாரியங்கள். இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல காரியங்கள் பத்தி நீங்க வீட்டுல பேசிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் அந்த நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிடும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கள் இல்லாம நல்ல காரியங்கள் கைகூடி வரும். அந்த நல்ல காரியங்கள் கைகூடி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். மெயினா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கைகூடி வரும். நிறைய பேர் துளாராசி பொறுத்தளவுல லைஃப் பார்ட்னர், ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வர்ற பார்ட்னரும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் லைக் பண்ணுவாங்க, லவ் மேரேஜ் லைக் பண்ணுவாங்க. அது எந்த டயத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 52 நாள்ல நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நிச்சயமாகறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஒரு பர்சன் உங்க லைஃப் பார்ட்னரை பார்த்தீங்கன்னா உங்களோட யோகம் அவங்களுக்கு போயிடும், ஆனா உங்களுக்கு அது தடங்களா மாறி இருக்கும். அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு திருமணங்கிறது நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை, நான் என்ன சொல்றது, பிரச்சனைகள் இது மாதிரிங்கிறது கொண்டு விட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தொழிலே பார்த்தீங்கன்னா துளாராசி பொறுத்தளவில் தொழில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சொல்றத 4 பேர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே துளாராசி பொறுத்தளவில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க தொழில ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை, ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க தொழில ஒரு சொந்தமா தொழில் பண்ணாலுமே கூட நீங்க கண்டிப்பா டெவலப் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்கலாம்னு இருக்கேன், இல்லை எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு லாட்ரி வாங்கலாம், லாட்டரியில் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கூட நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும். பட் அவங்களுக்குமே கூட நீங்க அது மாதிரி வாங்கும் பொழுது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம எதிர்பார்க்காத டயத்துல
எதிர்பார்த்த விஷயங்கள் அது நடக்கும். அது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா குடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வாகனம் வாங்கலாம். எப்பவுமே துளாராசி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, வாகனத்துக்கு மேல வந்து ஒரு ஈர்ப்பு தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்ம கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், அது பெருசா வாங்கணும். பெரிய இல்ல எல்லாருமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு லெவலா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் துளாராசி. அப்படி துலாம் ராசியை பொறுத்தளவுல, இப்ப இந்த வாகன யோகங்களுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். அதுவும் நீங்க ட்ரை பண்ணாலும், நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா நீங்க உங்க மேல் நம்பிக்கை வச்சு, நீங்க தாராளமா இறங்கி இத நீங்க பண்ணலாம். இந்த 52 நாட்கள் உங்களுக்கு ஒரு உகந்தமான நாட்களா இருக்கும். நெறைய பேர் நெனைக்கிறாங்க, ஏன் நம்ம தான சொல்றதுல நடக்கவே மாட்டேங்குது. நம்ம எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கல் ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது. நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்தோம்னா, அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா, சில டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். இதே நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க. ஆனா, அதுக்கான பலன் கிடைக்காது. உங்க பார்ட்னர் வந்து டெவலப் ஆயிட்டே போவாரு. நம்ம அதே இடத்துல தான் இருந்திருப்போம். ஆனால், நம்மளோட சுய ஜாதகத்துல நம்மளோட கிரக நிலையில் நல்லா இருக்கா? நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருக்கா? அதே மாரி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட சுய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அது சரி பண்ணாம விட்டுருவாங்க. இப்ப நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அதுக்கான வழிகள் என்ன? வழிபாடுகள் என்ன? பரிகாரங்கள் என்ன? அது தெரிஞ்சு அதனோட வழிகள் நம்ம போகணும். அப்படி அந்த வழிகள்ல போகும்பொழுது தான், நம்ம அடுத்த கட்டத்துக்கு லெவலுக்கு நம்ம போக முடியும். ஒரு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு, நமக்கு நடக்கல எஃபெக்ட் என்னதான் நீங்க போட்டாலும், அது உங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு நடைமுறைகள்ல தான் இருக்கும். அதனால நம்மளுடைய ஜாதகத்த முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க ஜாதகத்த பத்தி முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு எது மாரி பலன்கள் குடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பொது பலனா கிட்டத்தட்ட ஒரு 52 நாளைக்கு எது மாரி பலன்கள் நமக்கு குடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே கடகராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசியில கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 1/2 நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த கடகராசிக்கு தன்னுடைய சொந்த வீடா சந்திர பகவான் இருக்காரு. அப்படி சந்திர பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எப்பவுமே கடகராசி பொறுத்தளவுல என்ன ஆகும்னா, கோபம் அதிகமா இருக்கும். முன் கோபங்கள் அதிகம். ஆசைகளும், கற்பனைகளும் அதிகம். அதாவது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி. இப்ப அந்த கடகராசிக்கு வந்து இந்த 52 நாள் வந்து எது மாரி பலன்கள் குடுக்க போகுதுன்னா, கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்க போகுது. ஏன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கஷ்டங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. நல்லது போன இடத்துல கெட்டதா வந்து மாறுறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, உடல் ரோக பிரச்சனை நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கும். அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், தலைவலி, கண் பார்வை குறைபாடு, கர்ப்பப்பை பிரச்சனை, இது மாரி பிரச்சனைங்கிறது நெறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் விடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க ராசியில வந்து புதன் இருக்காரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன் சேர்க்கை. இப்ப விரயஸ்தானத்துல வந்து குரு, சுக்கிரன் சுபகிரகங்கள். தேவகுருவும், அசரகுருவும் 2 ஒரு இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கும் பொழுது, நம்ம எந்த ஒரு விரயங்கள் பண்ணாலும் நமக்கு நல்லதா வந்து அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, சார்
சம்பாதிக்கிற பணம் எல்லாம் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்களாச்சு, நான் எதிர்பார்க்காத விரயங்கள் எனக்கு வந்து நடந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடகராசி பொறுத்தளவுல இந்த மாதத்துல ஒரு 52 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, சுப விரயங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்க போறீங்க. சுப காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா, தடப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயங்கிறது நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள், ஒருத்தர் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன், இது மாரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகியிருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம மீண்டு வரணுமே. சொந்த பந்தங்களும் உங்களுக்கு பகையா மாறி இருப்பாங்க, அப்பா அம்மா பகையா மாறி இருப்பாங்க, குழந்தைங்க பகையா மாறி இருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். இது எல்லாமே கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலகி போன சொந்தங்கள் உங்களுக்கு வந்து மெயினா வந்து சேருவாங்க. 2வது உடல் ஆரோக்கியம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஒரு ட்ரீட்மெண்டே நீங்க எடுத்தா கூட கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு அந்த கடகராசி பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மேரேஜுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்தாலுமே அது தடங்கல் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் குடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல, உங்கள வந்து ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வர்ற பார்ட்னர் உங்களை பார்த்துட்டு போயிட்டா, அவங்களுக்கு வேற இடத்துல மேரேஜ் ஆயிரும். இதெல்லாம் வந்து நெறைய பேத்துக்கு இந்த மேரேஜ் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப தடங்கலாயிட்டே தான் வந்திருக்குங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா அந்த திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? நம்ம பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்குமா? அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு கட்டாயம் இந்த திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா நல்லபடியா அமையும். அதே பேர் நெறைய பேர் வந்து திருமணம் பண்ணிட்டு ஏன்டா திருமணம் பண்ணோம்? நம்மளுடைய வாழ்க்கை இது மாரி போயிருச்சு. நம்ம பார்ட்னர் நம்ம எதிர்பார்த்த மாரி இல்ல. நம்ம நெனச்ச மாரி இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் நீங்க நெனச்ச வாழ்க்கை, நெனச்ச மாரிங்கிறது கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு அமையும். அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லைங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். நான் வீடு கட்டிட்டு இருந்தேன். பாதியில நிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னு நெனச்சவங்களுக்கு கூட, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு அமையும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதியில கட்டிட்டு பாதியில நிக்கக்கூடிய சிச்சுவேஷன், இல்ல வீடு கட்டிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு பாதிப்புகள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு தைரியத்தோட நீங்க கண்டிப்பா இருங்க. இந்த 52 நாள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலமாவும், ஒரு மாதமாவும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு, நெறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடங்கல் ஆயிட்டே தான் இருக்கும். நான் என்னதான் நம்ம வந்து ஒரு சொத்து பத்து நம்ம சம்பாரிச்சாலும் கூட, தனக்கான ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா வேணும். அந்த குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா, நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை மாரி தான் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிச்சயமா ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவும், நிரந்தரமான வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். பூர்வீக சொத்துனால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக இடம் வச்சிருப்பீங்க. வாங்கவும் முடியாம, விற்கவும் முடியாம பல போராட்டங்களாவே இருந்திருக்கும். அவங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில கண்டிப்பா பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் விலகி, உங்களுக்கு அந்த பூர்வீகத்துல நீங்க சொந்த வீடு கட்ட உட்கறக்கான ஒரு அமைப்பாவும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் தொழில்ல வந்து முடக்கம் பண்ணியிருக்கும். ஒரு நிரந்தரமான தொழில் இருக்க முடியாது. வாகன யோகமா இருக்கட்டுங்க, ஒரு கட்டட சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், பேங்க் சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், வக்கீல் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு தொழில்ல போனாலுமே ஒரு கம்பெனில வந்து நம்மளால நிரந்தரமா இருக்க முடியல. இடம் விட்டு இடம், மனம் விட்டு மனம் மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அமையுது. நிரந்தரமான வேலை இல்ல. சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர் போயிருக்கோம், வெளிநாடு போயிருக்கோம். அங்கே போய் நமக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, கட்டாயம் அங்கேயும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். எதிர்பார்த்த வேலைங்கிறது கண்டிப்பா இருக்கும். நெறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து விசா கிடைக்கல. அங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நான் எந்த ஒரு ரீமார்க் என் மேல இல்லாம இருந்தது.
ஆனால் எனக்கு அது மாதிரி ஒரு ரீமார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு போட்டிருப்பீங்க, ஜாமீன் போயிட்டுருப்பீங்க, ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே வந்து வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் அவங்களுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த 52 நாளுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். சொந்த பந்தங்களும் விலகி போன சொந்த பந்தங்களும் உங்களை வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பில் இருக்குது. அதனால் இந்த கடகராசி பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலங்கள் கண்டிப்பாக இந்த 52 நாள் இருக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போராடலாம். பட் இது நம்ம புது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கைங்கிறது அமையும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 52 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கன்னிராசி அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா புதன். எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேச்சாற்றல், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ராசி எதுனா கன்னிராசி. எப்பவுமே ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு, தெளிவான பேச்சாற்றல், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கன்னிராசி பொறுத்தளவில் உங்கள் ராசிநாதன் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கார். அந்த கடகத்தில் இருந்தாலுமே கூட உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவில் புதனோட அதிபதி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்துல குரு பார்க்கும்பொழுது சுபகாரியங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தடங்களாக இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளால் போக முடியலையே, ஒரு சின்ன விஷயங்கமாக இருந்தாலும் நம்மளால் செயல்படுத்த முடியல. இதே மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யும்பொழுது எல்லாமே நடந்தது, நமக்கு நடக்கலை. இந்த நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நம்ம முன்னாடி நின்று சரி பண்ணுவோம். இதே நமக்கு எடுத்து பண்ணும் பொழுது அது நம்மளால் சரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து கன்னிராசி பொறுத்தளவில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் இருக்கார். பட் செவ்வாய் இருந்ததுன்னா என்னென்னா, செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோபம், அதாவது ஒரு ஆக்ரோஷம், ஒரு எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நீங்கள் செயல்படுத்தணும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அந்த சனி உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ சனி ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய பாதிப்புக்கு இல்லைனாலும் கூட நம்ம நிதானமோட செயல்பட்டீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலைகள் உங்களுக்குங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணோம்னா சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடங்கள் ஆகிட்டே தான் இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோமே, நம்மளால் பண்ணவே முடியலையே அப்படிங்கிறது ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் மாணவ செல்லுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு உங்கள் வாக்குஸ்தானத்தையும் கல்விஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி கல்விஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்க்கும் பொழுது இந்த 52 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் உங்களுக்கு ஒரு ஆர்வங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது, ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டராக இருக்கிறது,
இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில், இது எல்லாமே உங்களையே தேடி வரலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா? எப்பவுமே வந்து கன்னிராசி பொறுத்தளவில் லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே வந்து கன்னிராசி பொறுத்தளவில் இருக்கும். அப்படி கன்னிராசியில் பொறுத்தளவில் இது இருக்கும் பொழுது தன்னுடைய வரப்போகிற பார்ட்னரும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கன்னிராசிக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ திருமண அமைப்புங்கிறது நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திருமணங்கிறது நீங்கள் ஒரு உங்கள் பார்ட்னரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னருக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். நிச்சயமான டயத்துலையோ இல்லை மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்தில் பத்திரிக்கை அடிக்கிற டயத்தில் கூட விலகி போகலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள், நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார், எனக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கல, விசா கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலுங்கிறது கட்டாயம் அமையும். பட் குரு உங்களை விட்டு விலகி போனாலுமே கூட இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடமாற்றங்களால் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கலாங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கலாம். தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். அதனால் நீங்கள் பயப்படாமல் துணிஞ்சு இறங்கி நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், நான் நினச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற, இந்த கிடைச்ச வாழ்க்கையும் என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடியவும் ஒரு ஒற்றுமையில் அமையறதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டயத்தில் கூட விலகி போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் புத்திரதோஷாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்கள் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதுவும் உங்கள் புதனோட வீடாக இருக்கிறனால கண்டிப்பாக திரிகோணப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைப்பாங்கிறது நல்லா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் நீங்கள் தவற விடாமல் அதுக்கான நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்து வரும். அதே மாதிரி வாகன அமைப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம் மாற்றலாமா, இல்லை இடம் மாற்றலாமா, இல்லை பழைய வண்டி இருக்குது, கார் இருக்குது, அதை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த டயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி உடல் உபாதைகளை கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசியை பார்த்தனால நிறைய பேர்த்துக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாமே நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமும் இந்த 52 நாளில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அந்த சனினால் உங்களுக்கு பெரிய தாக்கங்கிறது, பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது. கண்டிப்பாக தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயம் அமையும். அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள் இது எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து கன்னிராசி பொறுத்தளவில் இப்போ ஏதாவது ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இது நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். பட் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ்ங்கிறதாகும். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், உங்கள் முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா
மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால, நமக்கு எது மாரி பலன்கள் குடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மேச ராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எதா இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மேச ராசி. எனக்கு கேட்ட மேச ராசியோட அதிபதியே செவ்வாய். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டோம்னா, அது நடந்தே தீரணும். அச்சீவ் பண்ண ஒரு டார்கெட் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது அந்த டார்கெட் முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு குணம் யாருக்கு இருக்கணும்னா, மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, எது பண்ணாலுமே நமக்கு பிராப்ளத்த கொண்டு போய் விடும். அ என்ன எதுக்கெடுத்தாலும் தடங்கல், தடுமாற்றங்கள், குழப்பங்கள், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நெறைய பேத்துக்கு கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்களும், இது மாரிங்கிறது நெறைய பேத்துக்கு நடந்திருக்கு. மன வேதனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட அதிபதியா இருக்கிறனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயம் நீங்க யோசிக்காம பண்ணும் பொழுது, அது உங்களுக்கே வந்து வினையா மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு உருவாகியிருக்கும். ஆனா, இப்ப இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கிரக நிலைகள்னால மாற்றங்கள் வர்றதுனால, உங்களுக்கு நல்ல பலன் வருமா? இல்லையா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்ங்கிறது கண்டிப்பா குடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சாரப்படி அமைப்பு உங்களுக்கு அருமையான யோகத்த குடுக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசி நாதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது கன்னி ராசியில புதனோட வீட்ல செவ்வாய் பகவான் இருக்காரு. பட் 6ஆம் இடத்துல மாரகாதிபதியில இருந்தாலுமே கூட, உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சொந்த பந்தங்கனாலயும், உறவு முறைகள்னாலயும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா, சில தடுமாற்றங்களையும் குடுக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையாதிபதியில வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆல்ரெடி உட்கார்ந்திருக்காரு. அது லாபஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்திருக்காரு. அதுல 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு உட்கார்ந்திருக்காரு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு 52 நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மாற்றங்கள் குடுத்தாலுமே கூட, கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். பட் ஆல்ரெடி நமக்கு வந்து 7 சனி. என்னடா 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. விரய சனி நடக்குது. இந்த விரய சனியில நம்ம என்ன பண்ணிரணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் நீங்க கண்டிப்பா மேசராசிக்காரங்க கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது, ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் மெயினா வராது. சுப விரயங்கள் என்னென்ன பண்ணலாம் சார்? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தாலோ, இல்ல நீங்க மேசராசிக்காரங்கள யாருக்காவது வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்த தாராளமா நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு குரு குரு பலன் இல்ல. நம்ம பண்ணலாமா? வேண்டாமான்னு நெறைய பேத்துக்கு தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதே மாரி அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்கும்போது திருமணம் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். பயமும் இருக்கும், தயக்கமும் இருக்கும். ஆனால் விரயச்சனியில சுபவிரயங்கள் அதாவது திருமணம்ங்கிறது நீங்க பண்ணிட்டீங்கனால், பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா வராது. அது மட்டும் இல்லாம அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட அதிபதி வீடா இருக்கிறனால, செவ்வாய்க்கு உகந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண் சார்ந்த தொழில், சிவில் சம்மந்தப்பட்ட தொழிலு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில், இது மாரி தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா குடுக்கும். அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மண் சார்ந்த விஷயங்கள், அதாவது இப்ப மேசராசிக்காரங்க நெறைய பேர் வந்து வீடு கட்டவே முடியல. ஒரு லேண்ட் வாங்க முடியல. ஒரு லேண்ட் வாங்க முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது தடுமாற்றங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஆனா, இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனால், தாராளமா கட்டக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பணம் வச்சிருப்பீங்க. அத தேவையில்லாத எதிர்பாராத விதமா ஒரு தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பா குடுத்துருக்கும். ஆனா, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். பேங்க் லோன் போனாலுமே கூட கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல ஒரு இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கா இருந்தீங்கன்னா, முன்னாடி போய் நின்னு சரி பண்ணுவீங்க.
அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது சில தடுமாற்றங்கள் வரும். அதாவது உங்களுக்கு சில பேர் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது வந்து வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. அது குரு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுக்கிரனோட சேர்ந்து வரப்போறாரு. அப்படி சுக்கிரனோட சேர்ந்து வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சில தடுமாற்றங்கள். ஏன்னா தேவகுரு, அசுரகுரு சேரும் பொழுது, சில இடத்துல நமக்கு அது பாதிப்பா கூட வந்து முடியலாம். பட் அது வந்து உங்க 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா சகோதர முறையில உங்களுக்கு சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா வரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுல மேசராசி கூட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு உகந்த கடவுள் யாருன்னா முருக பெருமான். நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முருகனோட வழிபாடுகள் கட்டாயம் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள்ல அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்குமே ஒரு பகுதி வந்து கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள், தூர இரவு நேரத்துல வந்து ரொம்ப லாங் டிராவல் பண்றது, அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாகனத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். நண்பர்கள் மூலம் சேர்க்க, அவங்க மூலியமா நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மத்தவங்க சார்ந்து இருந்தீங்கன்னா, அவங்களால சில டயத்துல நமக்கு பிரச்சனைகளும் வரலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பாம நீங்க பார்த்து, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அத இறங்கி நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா அது சக்சஸ் ஆக மாறும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகுது. புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுங்க. அ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா கூட கண்டிப்பா இருக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பயப்படாம, இந்த ஒரு 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு உகந்த நாளா நீங்க எடுத்து, நீங்க உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்து எடுத்து நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறும். நமக்கு 7 சனி நடக்குது. அந்த சனி தாக்கம் நமக்கு பெருசா பாதிக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாதிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான தருமங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாரி உதவிகள் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம, சனி பகவானுக்கு வந்து எள்ளு தீபம் ஏத்தி, கண்டிப்பா நீங்க வழிபாடுகள பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த 52 நாள் உங்களுக்கு உகந்த நாளா கண்டிப்பா இருக்கும். பட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து, கிரகநிலைகளோட அமைப்பு நல்லா இருந்து, உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எது இல்லாம இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த 52 நாளும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நெறைய பேர் வந்து உழைப்பு போடுவாங்க. நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கு. அதுக்கான வழிபாடுகளோ, பரிகாரங்களோ பண்ணாம இருந்திருப்பாங்க. ஆனா, அது இருக்கும்போது நம்ம உழைப்புக்கான பலன் நமக்கு இருக்காது. எப்பவுமே நம்ம ஜாதகத்துல தெளிவான ஒரு விளக்கங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க முழுமையான உங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.